வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். தன் நண்பனின் கடைக்கு முடிவெட்டச் சென்று தன் நண்பனை நம்பாமல் தானே முடிவெட்டி கொண்ட ஸ்கூல் காலேஜ் மேட் இச்செய்கை முடிவெட்டுவோருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பைக் வாங்க காசு இல்லாததால் சைக்கிளை பைக் போல் மாற்றி கொடுத்த மகன் பாருக்கு செல்ல வசதியாக உள்ளது என அப்பா பேட்டி. ஸ்கூல் கடைசி நாளில் ஃபயர் கட்டிங் பண்ணி மாசா இறங்குறேன் என கூறியதும் மொட்டை அடித்து மூடி லாஸா இறங்கியதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெயில் காலத்திற்கு ஏற்ப ஸ்விம்மிங் பூல் போலாம் என கூறியதும் காரில் டீசல் இல்லாததால் காரையே ஸ்விம்மிங் பூலாக மாற்றிய இளைஞர்கள். ஊர் பொதுமக்கள் அதிர்ச்சி. மாலையுடன் வந்த மாப்பிள்ளை பொம்மைக்கு மாலை போட்டு தூக்கி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊர் பொதுமக்கள் முதல் குடும்பத்தினர் வரை காண்பவர் அனைவரும் அதிர்ச்சி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். தன் நண்பனின் கடைக்கு முடிவெட்டச் சென்று தன் நண்பனை நம்பாமல் தானே முடிவெட்டி கொண்ட ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேட். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. அதாவது அவர் ஃப்ரெண்ட் பார்பர் ஷாப் வச்சிருக்காரு போல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போறோம், அப்படியே கட்டிங் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பண்ணிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு, அதாவது பார்பர் ஷாப் வச்சிருக்கிறவர் கொஞ்சம் குசும் பிடிச்சி விடு போல. இப்ப இல்ல, ஸ்கூல் டைம்ல. அதனால சரி, இவனை நம்பாம நாமளே கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ட்ரிம் பண்ணி ஹேர் கட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் நீ நல்லா கட்டிங் பண்றியா மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி மச்சான், உக்காரு, நான் ட்ரிம் பண்ணி விடுறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறமா தான் அன்பார்ச்சுனேட்லி தெரியுது அவருக்கு தாடி இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேணும்னே அவரை கலாச்சிக்கிறாருன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்சுன்னா அப்படியே வச்சுக்கணும். இதுக்கு யாரும் இப்போ டெஃபினிஷன் எல்லாம் கேட்கல. சரியா? இப்போ ஒரு ரிப்போர்ட்டரா நான் இது கூட சொல்லக்கூடாதா? சரிப்பா, ஏதோ ஒன்று சொல்லுப்பா. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள். பைக் வாங்க காசு இல்லாததால் சைக்கிளை பைக் போல் மேக்கிங் செய்த மகன். பாருக்கு செல்ல எளிதாக இருப்பதாக அப்பா பேட்டி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, நம்ம கிட்ட பைக் வாங்குறதுக்கு காசு இல்லை. சரி, சைக்கிள் இருக்குதுல, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து பைக் சைக்கிளா மாத்திருக்காரு அவங்க பையன். அதை அவங்க அப்பா எடுத்துக்கின்னு இப்ப வெயில் காலத்துக்கு நடந்து போயிட்டு வர்றதுக்கே வாங்குற சரக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் மேக் பண்ணி வச்சிருந்த பைக் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு வராரு. இதுல பார்க் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது அப்படின்னும், பைக் இல்ல அப்படின்ற கவலை இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன ரொம்ப நாலேஜஸ் பர்சன் மாதிரி பேசுற? என்ன கதை? ஏப்பா, என்னாச்சு? ஏதோ பைக் சைக்கிள்ன்ற என்ன கதை? அதுவா, அது அவங்க எழுதி கொடுத்தாங்க ஸ்கிரிப்ட்ல. நமக்கு எங்க அந்த அளவுக்கு மூளை இருக்கு யோசிக்கிறதுக்கு? பரவாயில்ல, உனக்கே தெரிஞ்சு இருக்குது. சரி, தொடர்ந்து நேப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். நான் தான் எழுதுன்னு சொன்னேன், நம்ப மாட்டான். தேவையில்லாத வாக்குவாதம் தான் ஆகும். எதுக்கு? ஆனா உண்மையா இது நான் தான்ப்பா எழுதுனேன். என்னப்பா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஸ்கூல் கடைசி நாளில் ஃபயர் கட்டிங் பண்ணி மாசாக போலாம் என கனவு கண்டதும் முடி லாஸ் ஆகி கடைசி நாளுக்கு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, நாளைக்கு லாஸ்ட் நாள் ஃபயர் கட்டிங் எல்லாம் பண்ணி மாசா போய் நம்ம ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினுக்கிறாப்ல கட்டிங் ஷாப்க்கு. அங்க போய் அவனை முடி கட் பண்ண சொன்னா மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். சரின்ட்டு ஆளுக்கிட்ட அப்படியே போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, முன்னவே நல்லா இருந்தா இப்ப ரொம்ப கேவலமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட். அதே குவாலிட்டியோட கட்டிங் கடைக்கு ஏன்னா ஃபயர் கட்டிங் பண்ண சொன்னா மயிர் மொத்தமும் கோக்கி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாப்ல அந்த ஆளு. அதுக்கு அந்த ஆள் சொல்லிக்கிறான், தம்பி ரொம்ப நாள் லீவ் வருது, முடியெல்லாம் அடிக்கடிக்க கட் பண்ணிப்பியா, தேவையில்லாம எதுக்குப்பா எதுக்குப்பா காசு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிறான். கடையில இருந்து வெளியே வந்த அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு கட்டிங் பண்ண தெரியாதுன்னு, அதாவது ஃபயர் கட்டிங் பண்ண தெரியாது அப்படின்னு. இவ்வளவு கோலா இருக்கு, அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே கேட்டுங்களா உனக்கு ஃபயர் கட்டிங் பண்ண தெரியுமா அப்படின்னு. என்ன பண்றது, உனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அவனுக்கு இல்லையே. பரவாயில்ல, நாலேஜ் இருக்குதுன்னு ஒத்துக்குனியே. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். காரில் டீசல் இல்லாததால் காருக்குள் ஸ்விம்மிங் பூல். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ட்ரிப்பு போறதுக்காக 2 நாள் உட்காந்து பிளான் போட்டுக்கிறாங்க. அந்த பிளான்ல இப்ப இருக்கிற வெதருக்கு வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்கேயாச்சும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறாங்க. 2 நாள் பிளான் போட்டு வழக்கம் போல 3வது நாள் ஊத்திக்கிச்சு. சரி, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை 10 பேர் பிளான் போட்டு ஒரு 4 பேர் கிளம்பினுக்கிறாங்க. சரி, கார்ல டீசல் இல்லையா, நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிக்கிறாங்க. டீசல் இல்லாததுக்கு காருக்குள்ள ஸ்விம்மிங் பூலாப்பா அப்படின்னு கேட்டேன்னா,
ஆமா, இதை நான் கேட்கவே இல்லை. இது தானே முன்னையும் சொன்ன நீ. கண்டென்ட் நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நானா ஏதாச்சும் ஒன்று வளர்னேன். அதுக்கு தான் குடிச்சிட்டு ரெக்கார்டிங்க்கு வராதரா அப்படின்னு சொல்றது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம் அருள். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுக்காக தான்ப்பா வெயிட்டிங், கேளுப்பா. இந்த ட்ரிப் ரிலேட்டடாகவே கேட்குறேன். நீங்க பிளான் போட்டு ட்ரிப் வந்து போயிருக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப நாள் பிளான் போட்டு போல, செகண்ட் ஆப்ஷன் வந்து திடீர்னு பிளான் போட்டு போனோம். நான் வந்து தேர்ட் ஆப்ஷன், ட்ரிப்பு போகிறத பற்றியே யோசிக்க மாட்டோம். ஏன்னா செய்கிற வேலைக்கே டைம் பத்தாது. உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் பாரு. மாலவிடன் வந்து பொன் என நினைத்து பொம்மைக்கு மாலை போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தினர் மற்றும் சாலையோரம் போக்குவரத்து செய்தவர்கள் நெகிழ்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாண மேடை வரைக்கும் போயிருக்கிறாப்புல இந்த ஆளு. கல்யாண மேடை வரைக்கும் வந்த அந்த ஆளுக்கு பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்ற அதிர்ச்சி தகவல். சரி, பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வைப்போட கையில மாலையோட வந்துனுங்கிறாப்புல. வந்து பொண்ணு நினைச்சு பொம்மைக்கு வந்து மாலை போட்டு கூட்டின்னு போனது மக்களிடையே வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியுள்ளது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை புடுகிலான்னு வந்து ஓடிடுச்சா இல்லை ஆல்ரெடி ஏதாச்சும் லவ் இது பண்ணிருச்சா அந்த பொண்ணு? அந்த பொண்ணோட லவ்வரே நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த பொண்ணு நம்பரும் என்கிட்ட இல்லை, அதனால வந்து எனக்கு தெரியல. இதுக்கு டேரக்டா தெரியலனே சொன்னீங்களா மேடா? டேரக்டா தெரியலன்னு சொன்னா யா என்ன எதுக்கு எப்படி அப்படின்னு. சரியப்பா, இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.